வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு சாவி ரியாக்ஷன். மக்களே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கும் வந்துட்டு ஒரு மலையாளம் சாங் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது யாரோட பாட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேப்ரி அவரோட ஒரு பாட்டு மக்களே. இது வந்து ஒரு ரேப் சாங்காக இருக்கலாம். நான் இன்னும் இந்த பாட்டை கேட்கல மக்களே. இந்த பாட்டு நம்மளோட ப்ரோ தான் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் மேலே காட்டுறேன் பாருங்கள். அவர் தான் ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. அவருக்காக தான் இந்த பாட்டை தூக்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கு மீனுக்கு ஒரு பாட்டு பார்த்துருந்தோம். அதுவும் வந்துட்டு நம்மளோட ப்ரோ தான் வந்து சொல்லியிருந்தாங்க. அதையும் நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். அடுத்தது இது பார்க்க வந்திருக்கோம். இதுவும் வந்துட்டு ப்ரோ தான் வந்து சொல்லியிருக்காங்க. இது என்ன பாட்டுன்னு உங்கள் கூட சேர்ந்து இந்த பாட்டை ரியாக்ஷன் பண்ணலாம். இந்த பாடம் நான் இன்னும் கேட்கல மக்களே. கண்டிப்பாக வேற லெவலில் இருக்க போது உங்கள் கூட சேர்ந்து இந்த படம் பார்த்துலாம். பாட்டு பேர் என்னன்னா மஹர் பாட்டு பேர் மக்களே. நான் அந்த பாட்டு பேரை வந்துட்டு தவறாக சொன்னேன், எனக்கு மன்னிச்சுக்கோங்க. இந்த பாட்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கேப்ரியோட பாட்டு மக்களே. அப்படி நம்ம பார்த்துடலாம். உங்கள் கூட சேர்ந்து இந்த படம் பார்த்துடலாம். பார்க்குற மினுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்றும் நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போகுது. வெயிட் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த படம் பார்த்துடலாம். லெட்ஸ் அண்ட் கோ. மியூசிக்லாம் வேற லெவலு. ஓ, செமையா இருக்கு இந்த வாய்ஸ். யார் பாடுறான்னு தெரியல. செமையா இருக்கு. സഹനം നിന്നാകെ മനം നിറയാതനകൾ തിരയാതെ ജനം മനനം നീയാകെ സുഖം നൽകാനദിനം വേലേക്കുതരം ഗഹനം സൗന്ദര്യമുഖം ആസാദനകം ഇവിടം സഹജം കനകം പെണ്ണാണുനരൻ ഈ ഭൂവിലെ വർഗമതാ ഫലകം എന്നാലും ഉടൽക്കുള്ളുള്ള കണം ഒന്നാണു നിജം ഉലകം ഒരു ജ്യോതിയതിൽ പല ജ്യോതിയതിൽ വനുവൊട്ടൊരുതി ജനകം തനു മാത്രമതിൽ രണ്ടായി അകം ഒന്നായി ജഗം ഉലകം ഞാനും നീയും പഞ്ചേന്ദ്രിയവും അഖിലം കണ്ണുകളോ കൂരമ്പുകളായിട നെഞ്ചില്ലേ വേദനയും യാതനയും നടന്നവളോ മുന്നിലെ മൂട്ടുപടം കണ്ണോടി വിടും എന്നോതി വിടുന്നവരോ കണ്ണിൽ നീരണിയും നേരണിയാൻ ആരാചാരെ നിന്നവർ ഉത്തരവാളും ചെയ്യാനാകാത്ത അക്ഷരങ്ങളാണ് ഈ മണ്ണിൽ പദമുത്തരിക്കാനെങ്കിൽ പറ്റിയില്ല ഇറ്റുനീതി കണ്ണിൽ മറ്റുനീതി ഒറ്റനീതി മണ്ഡല പെറ്റതായ വിറ്റതാണി മണ്ഡപം ഒറ്റയായി പെറ്റതാണ് സങ്കട വിദ്യ നേടി വിദ്യയായ സമ്മതം പാതുറക്കുമ്പോ പാതിരിക്കണം അവനൊക്കെ പാതുവെക്കുമ്പോ പാതിരിക്കണം കാതിൽ വേദവചന കേട്ടിരിക്കണം പട്ടിണി പാതിരി വലി കാത്തിരിക്കണമോ അറിവിച്ചുടിയും പറിച്ചു വിട്ടവനാരാ ഒളിച്ചു പൊതിരി അടിച്ചു വെച്ചവനെ താ മുറിച്ചു വെച്ചനെ പറിച്ചെടുത്തവനാരാ മുറിച്ചെടുത്തന് തിരിച്ചവനെ പാടാ.
வேற லெவலு பாட்டு, செம்மையா இருந்துச்சு மக்களே. என்ன பாட்டு இது, வேற லெவலு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பாட்டு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேப்ரி மட்டும் பாடல, இன்னும் 2 பேர் வந்து பாடியிருக்காங்க. மொத்தம் 3 பேர் மக்களே. யாரெல்லாம் வந்து பாடியிருக்காங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஃபீமேல் சிங்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஷிகா பிரபாகரன். அவங்க தான் வந்துட்டு பாடியிருந்தாங்க அந்த எடுத்தோட. வேற லெவல் அவங்க வாய்ஸு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஒன்று தான் வருத்தம், என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்டைட்டில் அடைச்சிட்டாங்க. அது அவங்க என்ன பாடுறாங்க எனக்கு புரியல. ஆனால் அவங்க பாடுற அந்த விதம், அவங்களோட வாய்ஸு, அந்த வைப்பு வேற லெவல் மக்களே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குறிப்பா இதுல வர எல்லா மியூசிக்கும் வேற மாதிரி மக்களே. அடுத்தது யாரு வந்து பாடியிருந்தாங்க பாத்தீங்களா வந்துட்டு ஃபாசில் ரசி, அவரு தான் வந்து பாடியிருந்தாரு 2வது. 3வது தான் வந்து கேப்ரி. அவரு எப்பயும் மாதிரி வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு. அந்த ரேப் சாங் அந்த போர்ஷன் வந்துட்டோட அது இந்த பாட்டு எங்கேயோ போயிடுச்சு மக்களே. ரேப் பண்ணி வேற லெவல் சம்பவம் பண்ணிட்டாரு. கண்டிப்பா இந்த பாட்டு வந்துட்டு ஒரு வீடியோ சாங்கா வந்து ரிலீஸ் பண்ணோம். இது என்ன பாட்டுன்னு எனக்கே தெரியல. நம்மளோட ப்ரோ தான் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பாட்டை பாருங்க நல்லா இருக்கும்னு. அவங்களுக்காக தான் அந்த பாட்டை தூக்கிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரி இந்த பாட்டு வந்து வேற லெவல், வேற வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த மாதிரி மலையாள சாங்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் தூக்கிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ணேன். அதே மாதிரி தான் சம்பவமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மக்களே. ஹெட்ஃபோன் போட்டு கேட்கும்போது அது ஒரு வைபாக இருந்துச்சு. வேற லெவல், வேற லெவலு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி பாட்டு நீங்கள் சொல்லுங்கள், அதை எடுத்துகிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ணுவோம். வேற லெவல் ரியாக்ஷன் பண்ணுவோம். 3 பேரும் செமையாக வந்து பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒஃபிஷியலாக வந்துட்டு இந்த பாட்டு வந்து எந்த சேனல்லையும் வெளியாகல. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது அஃபிஷியல் சேனலே எனக்கு தெரியல மக்களே. ஒரு சேனலில் வந்துட்டு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் தூக்கிட்டு வந்து ரியாக்ஷன் பண்ணோம். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு வீடியோ சாங் இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணணும். நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக வெளியாகிச்சுன்னா நான் ரியாக்ஷன் பண்ணிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வேற லெவலு, வேற வாய்ப்பு. கண்டிப்பாக இவங்க வந்துட்டு நிறைய பாட்டு செய்யணும். இந்த 3 பேரும் மக்களே செம்ம வாய்ஸ் 3 பேருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு. உங்களுக்கு என்ன பிடிச்சி நம்ம கமெண்ட் சொல்லுங்கள். நானும் பார்க்க போகிறேன். இதோட நம்ம இந்த ரியாக்ஷனை முடிச்சுக்கலாம் மக்களே. உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒன்று நிறைய வீடியோ இதே மாதிரி நம்ம சேனலில் வரப்போது வெயிட் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த சொல்லி பார்ப்போம். பை மக்களே. Once upon a time, there lived a ghost.